அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டியூரிங் மிஷின்ஸ். டியூரிங் மிஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அக்செப்டிங் டிவைஸ். எந்த மாதிரி லாங்குவேஜஸ் அது அக்செப்ட் பண்ணோன்னா, ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜஸ் அக்செப்ட் பண்ணோம். நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்த்த மாதிரி தே பிலாங் டு டைப் 0 கிராமர்ஸ். இப்போது அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்ஃபனைட் லென்த் டேப் டிவைடட் இன்டூ செல்ஸ் ஆன் விச். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த டியூரிங் மிஷின். இந்த சைடு ஒன்றும் இருக்காது, எண்டிங் இருக்காது, இப்படி தான் இருக்கும், ஒரு டேப் மாதிரி தான் இருக்கும். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ ஹெட் விச் ரீட்ஸ் த இன்புட் டேப். ஒரு ஹெட் இருக்கும். அடுத்து ஸ்டேட் ரெஜிஸ்டர் ஸ்டோர்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த டியூரிங் மிஷின். எந்த ஸ்டேட்டில் இருக்குன்றத ஒரு ஸ்டேட் ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணிக்கோ. ஒரு இன்புட் சிம்பிளை படித்ததுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு சிம்பிளால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட இன்டர்னல் ஸ்டேஜை மாற்றிட்டு அடுத்த இதுக்கு போகும். இப்போ நான் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஏபிபின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன்னா, இதை ரீட் பண்ணிட்டா அதை வேறு ஒரு சிம்பிளுக்கு மாற்றிடும். ஸோ பியை ரீட் பண்ணிட்டா வேறு சிம்பிளுக்கு மாற்றிடும். இது எதுக்கு மாற்றி வைக்கிறதுனா அதை ரீட் பண்ணியாச்சுன்றதுக்காக. ஸோ அது விதமான டீட்டெயில்ஸும் இதில் தான் இது பண்ணும். இந்த ஸ்டேட்டில் இப்போ இருக்குது, இந்த சிம்பிள் இப்போ இதுவாக மாறி இருக்குன்றது வரைக்கும் அது எடுத்துக்கும். If the TM reaches the final states, the input string is accepted, otherwise rejected. ஒரு input symbol என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் TMல. அடுத்து அது என்ன சிம்பிளாக மாறி இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அது லெஃப்ட் போதா ரைட்டு போதான்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n log n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபார்மலி டிஸ்கிரைப் பண்ணுறப்ப இட்ஸ் a 7 tuple. ஸோ ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்த இன்புட் டேப்போட ஆல்ஃபபெட் இருக்குது, இன்புட் ஃபுல்லாக நம்ம இதில் கொடுத்துருப்போம். அந்த டேப்பில் எந்த இன்புட்டை கன்சிடர் பண்ணுறோன்றது இதில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் செட் ஆஃப் இன்புட்ஸ். இது கம்ப்ளீட் இன்புட். இது டேப்பில் எது வந்து ரீட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் அ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். என்ன சிம்பிளில் இருக்குது, என்ன ஸ்டேட்டில் இருக்குது, என்ன ஆல்ஃபபெட்டாக மாறுது, லெஃப்ட் போதா ரைட்டு போதான்றது இதுலேருந்து எடுத்துக்கலாம். Q வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, B வந்து ஒரு பிளாங்க் சிம்பிள், அதுக்கப்புறம் F இஸ் அ செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ். இது கொண்டது தான் வந்து டியூரிங் மிஷின். TM accepts a language when it enters to a final state for a particular input string. A language is recursively enumerable if it is accepted by a Turing machine. TM decides a language if it accepts it and enters into a rejecting state for any input not in the language. அப்போ லாங்குவேஜில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணும், லாங்குவேஜில் இல்லைனா அதை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது லாங்குவேஜில் இல்லைன்னு சொல்கிறாங்க. A language is recursive if it is decided by a Turing machine. ஸோ டியூரிங் மிஷினால் ஒரு லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலே அது வந்து ரிகர்சிவ். ஆனால் சில கேசஸ்க்கு இந்த டியூரிங் மிஷின் நிற்காது. அப்படி நிற்காம போச்சுன்னா அந்த டியூரிங் மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணுச்சா இல்லையான்றதை நம்மளால் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிகர்சிவ்க்கும் ரிகர்சிவ்லி என்யூமரபிள்க்கும் ஒரு சின்ன கோடு தான் இருக்குது. அதை நீங்கள் கீழே வரப்போ பார்ப்பீங்க. டியூரிங் மிஷினோட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் ஒரு ஸ்டாண்டர்ட் டியூரிங் மிஷினை வந்து நம்ம செமி இன்ஃபனைட் டைப் டியூரிங் மிஷின்னு சொல்லுவோம். இப்படி தான் இருக்கும், ஒரு சைடு இருக்காது. the left end is limited with an end marker யூஸ் பண்ணி அதை லிமிட் பண்ணியிருப்போம். இதே ரைட்டில் வந்து எண்டு இருக்காது. தட்ஸ் வை இட் இஸ் இன்ஃபனைட். இட் ஹாஸ் அ 2 track டேப். ஒன்று வந்து அப்பர் ட்ராக்கு, இன்னொன்று லோவர் ட்ராக். இது எதுக்குன்னா செல்ஸ் டு த ரைட் ஆஃப் த இனிஷியல் ஹெட் பொசிஷனுக்கு ஒன்று என்னன்னு பார்க்கும், லெஃப்டில் என்ன இருக்குன்றது ஒன்று பார்க்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் என்ன இருக்குது, இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க 2 ட்ராக் இருக்குது. இன்ஃபினைட் லென்த் இஸ் இனிஷியலி ரிட்டன் ஆன் த டேப் இன் கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இன்புட்டை ஃபஸ்ட்டு டேப்பில் எடுத்துக்கும். த மிஷின் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஹெட் ஸ்கேன்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் மார்க்கர். இந்த இடத்துல வந்து எண்டுன்னு ஈன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து படிக்க ஆரம்பிச்சு இட் ரீட்ஸ் த சிம்பிள் ஆன் த டேப், இட் ரைட்ஸ் அ நியூ சிம்பிள் ஆன் த டேப் அண்ட் இட் மூவ்ஸ் த ஹெட் எய்தர் டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட். அதான் 2 ட்ராக் இருக்குல்ல, எந்த பக்கம் போகுதுன்னு முடிவு பண்ணும். அ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் வில் டிட்டர்மைன் வாட் ஆக்ஷன்ஸ் டு டேக். ஸோ இதுதான் நார்மல் டியூரிங் மிஷினில் நம்ம பார்த்தது. அதில் 2 ஸ்பெஷல் ஸ்டேட் இருக்குது. ஸோ அக்செப்ட் ஸ்டேட் ஒன்று, ரிஜெக்ட் ஸ்டேட் ஒன்று. ஸோ எனி டைம் அது அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இன்புட் அக்செப்ட் ஆகிடுச்சு, ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணுது டிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அது அக்செப்டும் ஆகாது, ரிஜெக்டும் ஆகாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது இட் வில் ரன் இன்ஃபனைட்லி அப்படின்னும் இருக்குது. இதில் ரிகர்சிவ் லாங்குவேஜ், ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜ்ன்றது எப்போனா, ரிகர்சிவ்லி என்யூமரபிள் எப்போனா இஃப் இட் இஸ் இன் அ ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து நின்றுதுன்னா அந்த ஸ்ட்ரிங் அந்த லாங்குவேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு நான் ஃபைனல் ஸ்ட்ரிங்கில் இருந்ததுன்னா அது வந்து லாங்குவேஜில் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அது லூப் ஃபார் எவராக ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா தென் இட் கம்ஸ் அண்டர் ரிகர்சிவ்லி என்யூமரபிள்.
பட் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தால் அதை அக்செப்டும், அது நான் ஃபைனலாக இருந்தால் அது ரிஜெக்ட்னு சொல்லி அந்த மிஷின் எப்படியும் ஹால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிகர்சிவ்னு சொல்லுவோம். ஒருவேளை மே ஆர் மே நாட் ஹால்ட், அதாவது இது கண்டிப்பாக இதுக்கு மிஷின் நின்றுடும் நம்ம சொன்னோன்னா அது ரிகர்சிவ். மிஷின் நிற்குமா நிற்காதான்னு என்னால் டிசைடே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் டிசைட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்கன்னா அதை ரிகர்சிவ்லி என்யூமரபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அடுத்து 2 வேரியேஷன் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து மல்டி டேப்னு சொல்லுவோம். இதில் நிறைய டேப்ஸ் இருக்கும். ஒரு டேப்லேயும் வந்து ஒரு ஹெட்டு போகும். இங்கே ஒரு டேப் இருக்குது, இங்கே ஒரு டேப் இருக்குது, இங்கே ஒரு டேப் இருக்குது. ஸோ இனிஷியலி த இன்புட் வில் பி ஆன் டேப் 1, others will be blank. ஸோ அடுத்தடுத்த சிம்பிள் படிக்கிறப்ப அடுத்தடுத்து அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது இன்ஃபினிட் டேப்புக்கு பதில் இங்கே தனித்தனியாக டேப் வச்சுருக்கு. ஸோ அதுக்கு செட் ஆஃப் ஒரு 6 டப்புள் போட்டு அதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்டா ரைட்டா நோ ஷிஃப்டா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வேரியேஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் மிஷின் தானே. அடுத்து மல்டி ட்ராக். இதில் எப்படின்னா மல்டி ட்ராக் இருக்குன்றாங்க. மல்டி ட்ராக் இன் த சென்ஸ் just one tape head will read and write all tracks together. So a single tape head will read n symbols from n number of tracks in one step. So this will accept recursively enumerable just like a normal single track single tape Turing machine accepts. So generally ஒரு single tape தான் இருக்கும். அந்த டேப்பில் single track தான் இருக்கும். ஒரு டேப்பில் மல்டி ட்ராக்காக இருந்தாலும் இல்லை மல்டிபிள் டேப் இருந்தாலும் அதெல்லாம் இதோட வேரியேஷன் சொல்லி அதோட ஃபார்ம்ஸ் என்னன்றதை மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரே ஃபார்மில் நிறையா இருக்குது. நீங்கள் டயக்ராம் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு ஐடியா வந்துடும். நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின் இது எப்படின்னா இதே வார்த்தை தான். எப்படி நான் டிட்டர்மினிஸ்டிக் பிடிஏன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான். ஒரு ஸ்டேட்டும் ஒரு சிம்பிளும் இருந்ததுன்னா இந்த ஆக்ஷன்ஸ் தான் எடுக்கணுன்றதை டியூரிங் மிஷின் வச்சுருக்கும். ஆனால் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது என்ன டிரான்சிஷன்ன்றதை தே ஆர் நாட் டிட்டர்மினிஸ்டிக். இதை வந்து ஒரு ட்ரீ கான்ஃபிகரேஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நான் டிட்டர்மினிஸ்டிக்கை நம்ம ஒரு ட்ரீயாக இமேஜின் பண்ணிப்போம். An input state is accepted if at least one node of the tree is with an accept configuration. ஸோ அக்செப்ட் ஆகிற ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு நோடு இருந்தாலும் அந்த இன்புட்டை நம்ம அக்செப்டடுன்னு எடுத்துப்போம். இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இன்புட்டுக்குமே பர்டிகுலர் ட்ரீ ஹால்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து நின்றுடுச்சுன்னா the non-deterministic Turing machine will be called a decider. டிசைடர்னா கரெக்டாக டிசைட் பண்ணிடும்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாவது ஒரு நோட்டில் ஒன்று இந்த பிரான்ச்சிங் வழியாக வர நோட்டில் போய் அது நிற்கலாம், இல்லை இது கீழே வர நோட்டில் போய் அது நிற்கலாம். when all the branches are rejected for some input, the input is also rejected. எல்லா பிரான்ச்சஸுமே ஹால்ட் ஆனால் எல்லா இன்புட்டுக்குன்னு மட்டும்தான் இட் இஸ் டிசைடர். ஆனால் ஒரு சில இன்புட்டுக்கு எல்லா பிரான்ச்சுமே ரிஜெக்ட் ஆச்சுன்னா வீல் சே த இன்புட் இஸ் ஆல்சோ ரிஜெக்டட். இதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிவர்சல் டியூரிங் மிஷின். ஸோ ஜென்ரலாகவே டியூரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டேஷனுக்கும் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஒரு வேரியேஷனில் இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் ஒரு பர்பஸ்க்கும் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் என்ன டிசைட் பண்ணாங்க, ஒரு யூனிவர்சல் டியூரிங் மிஷின் ஒன்று வைப்போம். அதை வந்து எந்த கம்ப்யூட்டேஷன் அதில் கொடுத்தாலும் இட் ஷுட் ப்ராசஸ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் வில் சிமுலேட் த மிஷின் பை லுக்கிங் அட் த இன்புட் ஆன் த டேப் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் த மிஷின். ஸோ இன்புட் வந்து அந்த டேப்பில் என்ன இன்புட் இருக்கோ அதை பார்த்துட்டு கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்குன்றதை வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு யூனிவர்சல் டியூரிங் மிஷின் கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு டேப் இருக்கும், இதுதான் அந்த டிஎம். ஸோ இந்த டேப்பில் அது என்ன இன்புட்டுன்னு பார்த்துக்கும். இங்கேருந்து கடகடன் அந்த டியூரிங் மிஷின் என்ன பண்ணுன்றதை ஈஸியாக எடுத்து சொல்லிடும். ஸோ இன்புட் வந்ததா அவுட்புட் போச்சான்னு முடிஞ்சிடும். The input will be given in binary format in the machine's tape and the output will consist of the contents of the tape when the machine halts. This machine will have 3 bits of information. என்ன இன்ஃபர்மேஷன்னா அந்த மிஷினை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், மிஷின் டேப்பில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஒரு மிஷின் என்ன ஸ்டேட்டில், அதாவது இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் த மிஷின்னா என்ன நிலைமையில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதோட ஸ்டேட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது. மாடல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஒரு கம்ப்யூட்டேஷன் இருந்ததுன்னா அதை எப்படியெல்லாம் நம்ம ஆக்சுவலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா, எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா லாஜிக் சர்க்கியூட்ஸ். ஸோ லாஜிக் கேட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ திஸ் இஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர் அந்த மாதிரி போட்டு லாஜிக் சர்க்கியூட்ஸை இது பண்ணுறதுக்காக இந்த கம்ப்யூட்டேஷன் மாடல் ஒன்று யூஸ் ஆகுது. ஸோ எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா லாஜிக் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்து ரேண்டம் ஆக்சஸ் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட். இது ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ் நமக்கே தெரியும். இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ்.
கம்ப்யூட்டேஷனை வந்து ஃபார்மல் லாங்குவேஜ்லேயும் வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா தீஸ் ஆர் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டேஷன் எப்படி நடக்கும்ன்றத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு மாடலிங் தான் வந்து இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அடுத்தது சர்ச் டியூரிங் தீசிஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ரியல் வேர்ல்டு காம்ப்யூட்டேஷனையும் வந்து நம்மளால் ஒரு டியூரிங் மிஷின் யூஸ் பண்ணி அதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதாவது இட் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் into an equivalent computation involving a Turing machineன்றதான் சர்ச் டியூரிங்கோட தீசிஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணோன்னா ஒன்று அந்த பர்டிகுலர் மெத்தடில் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்டபிளாக இருக்கணும், அதாவது செய்யக்கூடியதாக இருக்கணும். அவுட்புட் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் செஞ்சாலே வந்துடணும், அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அது பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அவுட்புட் கிடைச்சிடணும். அது இமேஜினரியாக இருக்கக்கூடாது, ரியல் லைஃப்பில் மேப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இட் ஷுட் நாட் ரெக்வயர் எனி காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனைட்டாக இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் எனக்கு அவுட்புட் வரணும், அது வந்து ரியல் லைஃபோட மேப் ஆகிற ஒரு விஷயமா இருக்கணும், அதில் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் மெத்தடை தான் வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் நம்ம விட்டு போன ஒரு பார்ட் இருக்குது, கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு இருக்குது. அதுக்கு செட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத. எவ்ரி சிஎஃப்ஜி இஸ் ஆல்சோ சிஎஸ்எல் அண்ட் நாட் எவ்ரி சிஎஸ்எல் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ. பிகாஸ் இது இங்கே வரும், இது வந்து இங்கே வரும். ஸோ இது இதோட சூப்பர் செட்டுன்றதுனால வைஸ் வர்சா வில் நாட் அப்ளை ஹியர். அ கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர் ஹூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் த ஃபார்ம் அண்ட் காமா பீட்டா. இதே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. திஸ் பிலாங்ஸ் டு நான் டெர்மினல் அண்ட் டெர்மினல். இது வந்து இட்ஸ் அ காம்போ ஆஃப் நான் டெர்மினல் அண்ட் டெர்மினல். ஏன் இந்த அளவுக்கு கூட இது ஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். தேர் இஸ் அ ரூல் ஆஃப் த ஃபார்ம் ஸ்டார்ட் சிம்பிள் இஸ் லாம்டா. எப்போனா வென் த ஸ்டார்ட் சிம்பிள் டு நாட் அப்பியர் ஆன் த ரைட் சைட் ஆஃப் எனி ரூல். இந்த ஸ்டார்ட் சிம்பிள் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ரைட் சைடில் வரலன்னா அந்த ஸ்டார்ட் சிம்பிளை நம்ம லாம்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். The language generated by such a grammar is called as context sensitive language. So linear bounded automataன்றது அதே multitrack Turing machine தான். It is a non-deterministic, அதாவது combo of multitrack and non-deterministic Turing machine of some bounded finite length. அப்போ ஒரு லென்த்துக்கு வரைக்கும் தான் அது இருக்கு. So length is equal to function. என்னன்னா length of the initial input string with a constant. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காம்ப்யூட் பண்ணி தான் அந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லென்த்து தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுற இந்த லென்த். ஓகே, ஒரு லென்த்துக்கு பவுண்ட் ஆயிருக்காங்கன்றப்பவே அந்த லெவல்குள்ளே தான் அந்த காம்ப்யூட்டேஷன் இருக்கணும். இன்புட் ஆல்ஃபபெட் கண்டெய்ன்ஸ் 2 ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் which will serve as left hand markers and right hand markers. டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மார்க்கர் இருக்குது, இங்கே வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மார்க்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்பிஏல இது வந்து லெஃப்ட்டு எண்ட் மார்க்கரு, இது வந்து ரைட் எண்ட் மார்க்கர். இது எதுக்குன்னா டிரான்சிஷன் இதை தாண்டி லெஃப்ட்டுக்கோ இதை தாண்டி ரைட்டுக்கோ போயிடக்கூடாதுன்றதுக்காக மார்க்கர் வச்சுருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஃபைனைட் லென்த்துன்றதுனால அவங்க லெஃப்ட் சைட்லேயும் வந்து ரைட் சைட்லேயும் வந்து தே ஹவ் மென்ஷன்ட் அ மார்க்கர். ஓகே, இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சைடும் போகக்கூடாது, இந்த சைடு போகக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து டேப் ஆல்ஃபபெட் இருக்குது, இன்புட் ஆல்ஃபபெட்டும் இருக்குது, செட்ஸ் இருக்குது, இனிஷியல் ஸ்டேட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் மார்க்கர் இருக்குது, ரைட் ஹேண்ட் மார்க்கர் இருக்குது. டிரான்சிஷன் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டேட் அந்த டேப் சிம்பிள்லேருந்து ஒரு ஸ்டேட் அந்த டேப் சிம்பிள்லேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் அது வரைக்கும் வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். C can be 0 or +1 or -1. I think this will tell you which side to move. I guess, I'm not sure. F will be a finite set of states. A deterministic D-bound automata is always context sensitive. LBA with empty language is undecidable. DLBA இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆல்வேஸ் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ். ஓகே, அடுத்து அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர்ஸ் வரும். இவங்க யாரோட கிராமர் தெரியுமா? ஆக்சுவலாக ரிகர்சிவ் அண்ட் ரிகர்சிவ்லி என்யூமரபிளோட கிராமரே இவங்க தான். செட் ஆஃப் நான் டெர்மினல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் டெர்மினல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது, இது ஒரு ஸ்டார்ட் சிம்பிள் இருக்க போகுது. சார் அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டியூரிங் மிஷின் ஃபார் சிம்பிள் ப்ராப்ளம். இது நான் வந்து வெப்ல இருந்தா எடுத்தேன். I'll just tell you what's happening here. அப்படியே நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணிட்டே போவோம். ஒரு டியூரிங் மிஷின் எப்படி இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? n greater than or equal to 1னா நம்ம மினிமம் வேல்யூ உங்க 1 எடுக்காமல் 2 எடுத்திருக்காங்க. ஓகே, த சிமுலேஷன் ஃபார் இப்போ ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங் எடுத்திருக்காங்க 0 பவர் n 1 பவர் n 2 பவர் n பா. அதனால n இஸ் ஈக்குவல் டு 2ல 0 0 1 1 2 2ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம அந்த டேப்குள்ளே அழகாக வச்சுடுறோம். இது இன்ஃபனைட் டேப். ஓகே, இதோட இன்புட் முடிஞ்சிடுச்சுன்றதுக்கான மார்க் இது. நவ் இனிஷியலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட், ஹெட் பாயிண்ட்ஸ் டு 0. இப்போ அடுத்த டிரான்சிஷன் 0லேருந்து எனக்கு 0 இன்புட் படிச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா Q1க்கு போயிடுது, இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஓகே, இந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு
இதை வந்து ஏன் மாற்றிடுது, எதை இந்த பர்டிகுலர் ஜீரோன்னு ரீட் பண்ணுச்சுல அதை வந்து ஏன் மாற்றிடுச்சு, இப்போ ரைட்டுக்கு நகருதுன்றது தான் இதை சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் it will go to state q1, replace the 0 by a and the head will move to the right. இதுதான் வந்து அந்த transition functionல மென்ஷன் ஆயிருக்கு. q1 a r இது இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு. ஓகே, இதை நீங்கள் ஒரு இதுக்கும் நீங்கள் மேப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1க்கு வருது. 1 வர்றப்ப திஸ் இஸ் ஸ்டில் இன் ஃபஸ்ட்டு இதே ஸ்டேட்டில் தான் இருக்குது, திருப்பி இதே ஸ்டேட்டில் தான் இருக்குது, q1லே தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து 0வை படிச்சுட்டு அது வந்து இட் வில் நாட் சேஞ்ச் எனி சிம்பிள், ரிமைன்ஸ் இன் த சேம் ஸ்டேட் அண்ட் மூவ் டு த ரைட். அடுத்து வந்து இந்த இன்புட் படிக்குது. இந்த 0லேருந்து அடுத்து 1 ட்ரான்சிஷனுக்கு வந்துருச்சா, இப்போ 1லேருந்து அடுத்த 1 போகிறப்ப அது என்ன பண்ணுதுன்னா q2க்கு மூவ் ஆகுது. q2க்கு மூவ் ஆகிறப்ப இந்த 1ஐ வந்து அது பீன் மாற்றிடுது, திருப்பி ரைட் போகுது. அடுத்து திருப்பி 1லேருந்து 2க்கு போச்சுன்னா அங்கேயும் என்ன பண்ணுது, q ஸ்டேட்லேயே இருக்கு. 1லேருந்து 2க்கு போகிறப்ப, அதாவது அது ரிப்பீட்டாக இன்புட் வாங்குறப்ப இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங். அடுத்து வந்து 2க்கு போகுது. 2க்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த 2வை வந்து நமக்கு சீன் மாற்றிட்டு அடுத்த இதுக்கு போகுது. அதுக்கப்புறம் போய் அந்த எக்ஸை பார்த்துடுது. எக்ஸை பார்த்துட்டு இங்கே சீரீஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்லேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருது, திருப்பி இங்கே வந்து நிற்கிது. இதை தான் வந்து இத்தனை மூவ்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் மூவிங் எல் 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 எல். ஸோ ஒரு இடத்துலையும் அதோட ட்ரான்சிஷன் என்ன, நடுவில் இருக்க அந்த பர்டிகுலர் சிம்பிள் என்ன, அது எதனால் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ திருப்பி 0லேருந்து வந்துச்சுன்னா இதே செட்லேருந்து இதை ஏன் மாற்றும், அடுத்து இதை வந்து பீன் மாற்றும், அடுத்து இதை வந்து நமக்கு சீன் மாற்றும். இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஏஏ பிபி சிசின்னு வந்ததுக்கப்புறம் இதை சீன் மாற்றினதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே இந்த பக்கம் போகுது. இட் வில் மூவ் டு ஸ்டேட் விட் வில் நாட் சேஞ்ச் பட் மூவ் டு ரைட் அஸ். பிக்கு திருப்பி வருது, வந்துட்டு இதில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குது. இட் வில் ரிமைன் அண்ட் மூவ் டு ரைட் அஸ். ஸோ இது எல்லாமே வந்து மாறிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஃபைனலுக்கு வந்துடுது. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஹால்ட் ஸ்டேட். இது Q5ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. The halt state is always an accept state for the Turing machine. இப்போ நம்ம என்ன டிரான்சிஷன் பண்ணுமோ அதை அப்படியே அவங்க ஒரு டயக்ராமாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Qலேருந்து நம்ம ஏவாக மாற்றிட்டு ரைட்டுக்கு போகிறப்ப நம்ம Q1க்கு வந்தோம். அடுத்து அந்த ஃபஸ்ட் இன்புட்டுக்கு நம்ம அதே இடத்துல தான் இருந்தோம். திருப்பி அதை பியாக மாற்றிட்டு ரைட்டுக்கு போகணும். நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஒரு 3 டிரான்சிஷன், அப்புறம் அதே இடத்துல 1க்கு இருக்கணும். திருப்பி சிக்கு மாற்றுறப்ப இப்படி போகிறோம், போயிட்டு லெஃப்ட்டுக்கு போகணும். லெஃப்ட்டுக்கு போயிட்டு திருப்பி அடுத்த இன்புட்டுக்கு இதே மாதிரியே ட்ராவர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கே போயிடணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த ஏக்கு போயிடணும். போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஏபிசின்னு மாற்றிடுது. மாற்றிட்டு இட் வில் செக் வெதர் எவ்ரி திங் இஸ் இன் த ரைட் ஃபார்ம். இட் வில் கெட் இன் டு த ஹால்ட் ஸ்டேட். ஸோ இதை டைம் கிடைக்கிறப்ப ஒரு ஸ்டேட்டாக பாஸ் பண்ணி பாருங்கள்.